ஹலோ எல்லாருக்கும் பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சுங்க உங்கள் அஜய் இருக்கும். என்ன மூவி ரிவ்யூவோட வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம காலேஜ்லேயே ஸ்கூல்லேயோ நமக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா பிடி பீரியட் தாங்க. அதையும் இந்த மேக்ஸ் வாத்தியார் கடன் வாங்கி பாருங்க, அப்போ வரும் பாருங்க காண்டு. பிடி சார் படத்தோட ரிவ்யூவோட தான் வந்திருக்கேன். இப்போ பாதியோட மியூசிக் அண்ட் அவரோட நடிப்பில் கார்த்திக் வேணுகோபால் இவரோட டைரக்ஷனில் மாதேஷ் இவரோட சினிமோட்டோகிராஃபியில் காஷ்மீரா அனிகா அண்ட் தென் தியாகராஜன் பாண்டியராஜன் ராமதாஸ் இளவரசு பாக்கியராஜ் பிரபு தேவதர்ஷினி பட்டிமன்ற ராஜா இந்த மாதிரி பல பேரோட நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் பிடி சார். இப்போ பாதி படம்னு சொன்னாலே நம்பி போய் பார்க்கலாம், அதில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது, குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். அந்த மாதிரி பார்க்கக்கூடிய படம் தான் இது. ஒரு பிடி சார் ஒரு காலேஜில் அவருக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்றதை அழகாக காமிச்சிருக்காங்க. காலேஜில் ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக வரவர் தான் நம்ம இப்போ பாதி. அவர் வீட்டு பக்கத்து வீட்டு பொண்ணா நம்ம அனிகா இருக்காங்க. எல்லாரோட நடிப்புமே இதில் சூப்பராக இருந்தது. காலேஜில் ஒரு பொண்ணுக்கு ஒரு சின்ன பிரச்சனை கரஸ்பாண்டாலையும் வருது. அந்த பிரச்சனைக்கு அந்த பொண்ணுக்கு என்ன தீர்வு பண்ணுறதுன்னு தெரியல, பில்டிங்லேருந்து கீழே விழுந்துடலான்ட்டு எல்லா கதைகள்லையும் வர மாதிரி பொதுவான ஒரு ஸ்டோரியை வச்சுருந்தாங்க. விழ போகும்போது இவர் காப்பாற்றி என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி கரஸ்பாண்டன்ட் என்னை வந்து தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு. ஏன் இதில் ஒரே ஒரு கிளைமேக்ஸில் ஒரு டைலாக்கு அதை ரிவீல் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துச்சு, ஹராஸ்மெண்ட் ஒரு லேடிஸ்க்கு ஹராஸ்மெண்ட் வந்துச்சுன்னா ஏன் பயந்து அதுக்காக தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணுறீங்க? பண்ண அவனே தைரியமாக இருக்கும்போது நீங்கள் ஏன் அதை யோசிக்கணும்? அதனால் பெண்கள் இந்த மாதிரி பிரச்சனைனா ஓப்பனாக வெளியில் சொல்லி அதுக்காக அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்ற அழகான சின்ன கருத்தோட இந்த படத்தை சூப்பராக எலாபரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த பொண்ணோட பிரச்சனை என்ன ஆச்சு, கடைசியாக அந்த பொண்ணு உயிரோடு இருந்ததா இறந்ததா, பிடி சாரா இதை அவர் வந்து எப்படி சால்வ் பண்ணாரு, இதுதான் படத்தோட மொத்த கதை. ஹிப்ஹாப்போட மியூசிக்கு அவரோட நடிப்பு இது இயல்பான படமாக இருந்தது. எல்லாரோட நடிப்புமே அமேசிங்காக இருந்தது. பிரபுவாக இருக்கட்டும், பட்டிமன்ற ராஜாவாக இருக்கட்டும், ஹீரோயின் அனிகா எல்லாரோட நடிப்பும் சூப்பராக இருந்தது. பிடி சார் இந்த சம்மருக்கான ஒரு நல்ல படமாக இருக்கும். தியேட்டரில் போய் ஃபேமிலியோட உட்காந்து படத்தை என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். கதையை இதுக்கு மேலே சொன்னால் அங்கே போனால் போர் அடிச்சிடும். அதனால இவ்வளோ தான் கதை. பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. அடுத்த ரிவ்யூவில் சொல்லி டாடா பை பை சொல்லுங்க அஜய் இருக்கும்.